இன்றைய மன்னா. கர்த்தருடைய நாமத்தில் கூடிவருதல். வேத வசனங்கள். மத்தேயு 18:20. ஏனெனில் எங்கு 2 அல்லது 3 பேர் என் நாமத்திற்குள் கூட்டிச் சேர்க்கப்பட்டிருக்கின்றனரோ அங்கு அவர்கள் மத்தியில் நான் இருக்கிறேன். யோவான் 14:26. ஆனால் என் நாமத்தில் பிதா அனுப்பப்போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன் எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்குச் சொல்லியிருக்கும் எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். ஊழியத்தின் வார்த்தைகள். கூட்டங்களைப் பற்றிய வேதாகமத்தில் உள்ள முதல் கோட்பாடு எல்லா கூட்டங்களும் கர்த்தருடைய நாமத்தில் நடத்தப்படுகின்றன என்பதே. மத்தேயு 18:20 கூறுகிறது, என் நாமத்திற்குள் கூட்டிச் சேர்க்கப்பட்டிருக்கின்றனரோ இது என் நாமத்தின் கீழாய் கூட்டிச் சேர்க்கப்பட்டது என்றும் மொழிபெயர்க்கலாம். கர்த்தருடைய நாமத்தின் கீழ் கூடிவருவது என்றால் என்ன? கர்த்தரின் அதிகாரத்தின் கீழ் இருப்பது என்று பொருள். கர்த்தர் மையமாக இருக்கிறார், எல்லோரும் அவரிடம் ஈர்க்கப்படுகிறார்கள். நாம் குறிப்பிட்ட சில சகோதர சகோதரிகளை சந்திப்பதற்காக கூட்டத்திற்கு செல்வதில்லை, சில சகோதர சகோதரிகளால் ஈர்க்கப்பட்டிருப்பதாலும் செல்வதில்லை. கர்த்தருடைய நாமத்தின் கீழ் மற்ற பரிசுத்தவான்களுடன் கூடிவருவதற்காக நாம் கூட்டத்திற்கு செல்கிறோம். கர்த்தரே மையம். நாம் யாரோ ஒருவரின் பிரசங்கத்தை கேட்பதற்காக கூடிவருவதில்லை, மாறாக கர்த்தரை சந்திப்பதற்காகவே கூடிவருகிறோம். சில நேரங்களில் ஆண்களின் பெயர்கள் மக்களை ஈர்க்க பயன்படுத்தப்படுகின்றன. இது அந்த நபரின் நாமத்தில் மக்களை ஈர்த்துக்கொள்வதாகும். ஆனால் கர்த்தர் அவருடைய நாமத்தினாலே நாம் சந்திக்க வேண்டும் என்று கூறுகிறார். அவருடைய நாமத்தில் நாம் சந்தித்தால் அவர் நம் நடுவில் இருப்பார் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய ஆவியானவர் நம் மத்தியில் இருப்பார் என்பதே இதன் அர்த்தம். கர்த்தர் பரலோகத்தில் அமர்ந்திருந்தாலும் அவருடைய நாமம் இன்னும் நம் நடுவில் இருக்கிறது, அவருடைய ஆவியும் நம் நடுவில் இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்தை நிலைநிறுத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். கர்த்தருடைய நாமம் எங்கு இருக்கிறதோ அங்கே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், அங்கே கர்த்தருடைய நாமம் வெளியாக்கப்படுகிறது. சந்திக்க கூடிவர விரும்புவோர் கர்த்தரின் திருநாமத்தில் சந்திக்க வேண்டும். ஆமென்.